الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وكلهم أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال الله عز وجل قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் இன்றோடு நாம் 28வது தராவி தொழுகையை முடித்தும் 27 நோன்பையும் வைத்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மீதம் இருக்கக்கூடிய நோன்பையும் வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு ஓதப்பட்ட குர்ஆன் வசனங்களில் மிகவும் உன்னதமான ஒரு சூரா என்பதாக நாம் பார்ப்போமேயானால் அதுதான் சூரத்துல் இஹ்லாஸாக இருக்கிறது. அதாவது குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சூரத்துல் இஹ்லாஸை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களில் சொல்லியிருக்கிறார்கள். இந்த சூரா ஒவ்வொரு முஸ்லிமினுடைய உள்ளத்திலேயும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சூறாவாக இருக்கிறது. அநேகமாக எல்லா முஸ்லிம்களிடத்திலேயும் இந்த சூரா மனனமாக இருக்க வேண்டும், மனனமாகி இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சூராவினுடைய பலாபலன்களை நாம் பார்க்கிற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை படைக்கு தளபதியாக அனுப்பி வைத்தார்கள். அந்த சஹாபி எப்பொழுது ஓதினாலும் குல் ஹுவல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சூறாவை ஓதக்கூடியவராக இருக்கிறார். பொதுவாக ஒரு 4 ரக்காய் தொழுகையாக இருக்கட்டும், 2 ரக்காய் தொழுகையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு சூறாவை திரும்ப திரும்ப ஓதக்கூடாது. மாறாக முதல் ரக்காயத்தில் குல் ஹுவல்லாஹ் ஓதணும்னு சொன்னால் 2ஆம் ரக்காயத்தில் குல் அஊது ரப்பில் ஃபலக் ஓதணும், அல்லது வேற ஏதாவது தெரிந்த ஆயத்துகள் ஓதணும். ஆனால் ஒரே வசனத்தை திரும்ப திரும்ப என்ன செய்யக்கூடாது, ஓதக்கூடாது. ஆனால் அந்த சஹாபி ஓதிக்கொண்டே இருந்தார்கள். மற்ற சஹாபாக்கள்லாம் சொல்லி பார்த்தாங்க, கேட்குற மாதிரி இல்லை. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வரும்பொழுது சொன்னாங்க, இந்த தோழர் எப்பொழுது தொழுகை வைத்தாலும் குல் ஹுவல்லாஹ் சூராகவே ஓதுறாரு, என்னன்னு கேளுங்க யா ரசூலல்லாஹ் என்பதாக சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஏன் அந்த மனிதர்கிட்ட நீங்க கேளுங்களேன் என்பதாக கேட்கும் பொழுது அந்த சஹாபியிடத்திலே கேட்கப்பட்டது, நீங்கள் ஏன் எல்லா தொழுகைகளிலும் எல்லா ரக்காயத்துகளிலும் நீங்கள் சூரத்துல் இஹ்லாஸை ஓதுகிறீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது அந்த சஹாபி சொன்ன வார்த்தை, இந்த சூரா இருக்கிறதே நான் ஓதுவதற்கு மிகவும் விருப்பமான ஒரு சூறாவாக இருக்கிறது, அதனால் நான் இந்த சூறாவை ஓதுகிறேன் என்பதாக, இந்த சூறாவை நான் நேசிக்கிறேன் என்பதாக சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர் எப்படி இந்த சூறாவை நேசிக்கிறாரோ அதே போன்றுதான் அல்லாஹ்வும் அந்த மனிதரை நேசிக்கிறான் என்பதை அந்த மனிதரிடத்திலே சொல்லி விடுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்படி இந்த சூறாவில் என்ன வார்த்தைகள் வருகிறது என்று சொன்னால் குல் ஹுவல்லாஹு அஹத், ஏகத்துவம் வருகிறது. அதாவது அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், அல்லாஹு ஸமத், அல்லாஹு தஆலா யாரின் பக்கமும் தேவையானவன் அல்ல, எதன் பக்கமும் தேவையானவன் அல்ல. அவனுக்கு தூக்கம் தேவையில்லை, மனைவி மக்கள் தேவையில்லை, குடும்பம் அவனுக்கு தேவையில்லை, வீடு வாசல் அவனுக்கு தேவையில்லை, தூக்கம் அவனுக்கு தேவையில்லை, காசு பணங்கள் அவனுக்கு தேவையில்லை, உணவு பண்டங்கள் அவனுக்கு தேவையில்லை, எதுவுமே அவனுக்கு தேவையில்லை. அதுதான் அல்லாஹு ஸமத். அவன் யாரின் பக்கமும் எதன் பக்கமும் தேவையில்லாமல் இருப்பான். மேலும் லம் யலிது, அவன் யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை, வலம் யூலத், அவன் யாருக்கும் பிறக்கவும் இல்லை, வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவன் யாருக்கு சமமானவன் அல்ல, அவனுக்கு யாரும் சமமானவன் அல்ல. எனவே அல்லாஹ்வை பற்றி சொல்லப்படுகிற இந்த ஆயத்துகளை ஓதுவது அந்த சஹாபிக்கு பிரியமாக இருப்பதின் காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மனிதரிடத்தில் சொல்லிவிடுங்கள், அல்லாஹ் அவரை நேசிக்கிறான். அதே போல அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், குல்சூம் பின் அல் ஹிக்கம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபா என்ற பள்ளிவாசலுக்கு இமாமாக நியமனம் செய்கிறார்கள்.
அந்த சஹாபி எப்பொழுது தொழுகையை ஆரம்பித்தாலும் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு குல் அல்லாஹ் சூராவை ஓதாமல் அடுத்த சூறாவை ஓத மாட்டாங்க. எப்படி சூரத்துல் ஃபாத்திஹா கடமையோ, அதாவது சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கிறதே எல்லா நேர தொழுகையும் ஓதியே ஆகணும். சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாத தொழுகையே கிடையாது. எனவே எல்லா தொழுகையிலும் சூரத்துல் ஃபாத்திஹா அவசியம் ஓதணும். ஓதுனால்தான் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லை என்று சொன்னால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனால் இந்த சஹாபி என்ன செய்யறாங்கன்னா, சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு குல் ஹுவல்லாஹ் சூராவை ஓதியதுக்கு பிறகுதான் இன்னொரு சூறாவை ஓதுறாங்க. இப்போ சில பேர் கேட்டாங்க, நீங்கள் குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதுறீங்க சரிதான், ஆனால் அதுவே போதுமே, நீங்கள் அதை விட்டுட்டு மேலும் ஓதுறீங்களே, மேல்மிச்சமாக ஓதுறீங்களே, அது தேவையில்லையே என்பதாக சொல்லும் பொழுது அவர் கேட்கல. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதர் எதை நேசிக்கிறார்? குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதுவதை அவர் நேசிக்கிறார். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவரை சொர்க்கத்தில் சேர்ப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மேலும் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க. ஹஜ்ரத் அபூ ஸயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பு செய்வாங்க. கேட்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களால் குர்ஆனின் 3 பகுதிகளில் ஒரு பகுதியை இந்த முழு இரவிலும் ஓத முடியுமா, உங்களால் இயலுமா என்பதாக சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், அது யாரால முடியும்? அதாவது 10 ஜுஸு இந்த முழு இரவும் ஓதணும்னு சொன்னால் ஓத முடியுமா? ஓத முடியாது. யார சொல்லலாம், யாரால் இது சக்தி பெற முடியும் என்பதாக சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த மனிதன் ஒரே ஒரு தடவை சூரா இஹ்லாஸை ஓதுவாரோ, குர்ஆனின் 3 பகுதிகளில் ஒரு பகுதியை ஓதியவரை போல அந்த நன்மை அவருக்கு கிடைக்கும். அதே போல எந்த மனிதன் 3 தடவை குல் ஹுவல்லாஹ் சூராவை ஓதுவாரோ அவர் ஒரு குர்ஆனை முடித்தவர் போல என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே போல ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு குபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு நாள் காலையில் மழை பெய்து கொண்டிருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கையை பிடிச்சு சொல்வீராக என்பதாக சொன்னாங்க. நான் அமைதியாக இருந்தேன். மீண்டும் சொல்வீராக என்பதாக சொன்னாங்க. நான் மீண்டும் அமைதியாக இருந்தேன். கடைசியில் சொல்வீராக என்பதாக சொல்லும் பொழுது நான் கேட்டேன், யார சொல்ல, நான் எதை சொல்லணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல் ஹுவல்லாஹ் இந்த சூராவை சொல்லி காட்டினாங்க. சொன்னாங்க, அப்துல்லாஹ் இப்னு குபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில், இந்த சூராவை நீ தினமும் காலையிலேயும் மாலையிலேயும் ஓதி வருவீராக, இது உனக்கு போதுமானதாக ஆகும். என்னன்னு சொன்னா, அதாவது குல் ஹுவல்லாஹ் சூரா, குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த 3 சூறாக்களும் எந்த மனிதர் ஓதுகிறாரோ அவருக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. இன்னும் சொல்ல போனால் சூனியம் அவரை அண்டாது. இன்னும் சொல்ல போனால் கண்ணேர்கள் ஏற்படாது. இப்போ நாம் என்ன செய்யணும் சொன்னா, நாமளும் ஓதி நமக்கும் ஓதி கொள்ளணும், மேலும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஓதி விடணும். எப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய குடும்பத்துக்கு இந்த சூறாவை ஓதுகிறோமோ அவர்கள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. எந்த மனிதர் மாலை ஓதுகிறாரோ காலை வரைக்கும் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள். அதோடு மட்டுமல்லாமல் முஆத் இப்னு அனஸ் அல் ஜுஹானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள், எந்த மனிதன் 10 தடவை சூரத் குல் ஹுவல்லாஹ் சூராவை ஓதுவாரோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சுவர்க்கத்திலே அவருக்கு ஒரு மாளிகையை எழுப்புகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மேலும் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வருவாங்க. யா ரசூலல்லாஹ், அவங்க கையை பிடிச்சி கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் தடவை சொல்லுவாங்க, நீ குல் ஹுவல்லாஹ் சூராவை ஓதுவீராக. மேலும் 3 சூறாக்கள் இருக்கிறது, குல் ஹுவல்லாஹ் அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த 3 சூறாக்களையும் நீங்கள் ஓதி வாருங்கள் என்பதாக சொல்லுவாங்க. மேலும் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு மேலும் நீங்கள் உபதேசம் செய்யுங்க என்பதாக சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், உன்னுடைய நாவை நீங்கள் கட்டுப்படுத்துவீராக. மேலும் வீணாக வெளியில் சுத்த வேண்டாம், உங்களுடைய வீட்டிலேயே நீங்கள் தங்கி இருப்பீராக. மூன்றாவதாக உங்களுடைய தவறை நினைத்து நீங்கள் அழுது கொண்டிருங்கள் என்பதாக சொல்லுவாங்க.
மூன்றாவது தடவையாக மற்றொரு தடவை உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் என்பதாக கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உன்னுடைய உறவுக்காரர்கள் உன்னை துண்டித்து வாழ்ந்தால் நீ அவரோடு சேர்ந்து வாழு, அவர்கள் உனக்கு தீங்கிழைத்தால் நீங்கள் அவரை விட்டு பிரிந்து விடுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம் எதுவாக இருந்தது? இரவு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குல் ஹுவல்லாஹ் சூராவை மேலும் அதை பின்தொடர்ந்து வரக்கூடிய 2 சூறாக்களையும் ஓதாமல் ஒரு காலும் தூங்க மாட்டார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குல் ஹுவல்லாஹ் சூராவை ஓதி தன்னுடைய உள்ளங்கையில ஊதி என்ன செய்வார்கள் என்றால் தன்னுடைய தலை தன்னுடைய உடம்பினுடைய முன்பகுதியில அனைத்து இடங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடவி விட்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குவார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். மேலும் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்பொழுது ஒரு சஹாபி அப்படியே குறுக்க போகிறாங்க, அதாவது அவங்கள கடந்து போகிறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இது இந்த மனிதர் இந்த சஹாபி தானே? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, இந்த சஹாபி உங்களுக்கு எப்படி தெரியும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க, ஏன் தெரியாது, எனக்கு மட்டுமல்ல வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா மலக்குமார்களுக்கும் தெரியும். ஏன், என்ன காரணம்? அந்த சஹாபி அதிகமாக குல் ஹுவல்லாஹ் சூராவை ஓதக்கூடியவராக இருந்தார். அதன் காரணத்தினால் வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா மலக்குமார்களுக்கும் அவர் தெரியும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே நாம் அதிகமாக இந்த சூறாவை ஓதுவோம். நிறைய பலாபலன்கள் உள்ளடக்கிய இந்த சூரா, மேலும் சூனியமும் கண்ணேறுகளும் அண்டாத இந்த சூறாவை நாம் மனனம் செய்வோம், அதிகமாக ஓதுவோம், அல்லாஹ்விடத்தில் நன்மை பெறுவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய கூலியை நிரப்பமாக ஆக்கி தருவானாக, அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்